வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. நம்ம வாஸ்துவை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் ஒரு சிலர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். வாஸ்துனா என்ன, வாஸ்துவோட பலன்னா என்ன, அதாவது வாஸ்து படித்தான் வீடு கட்டணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன் கட்டணும்? அதாவது ஃபஸ்ட்டு அமைதி, மன அமைதி. அடுத்து உடல் ஆரோக்கியம். அமைதி, ஆரோக்கியம் இந்த ரெண்டும் கிடச்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதை அடிப்படையில் வச்சு தான் வருது. இந்த இரண்டையும் சிதைக்கும்படி வீடு அமைப்பு இல்லாமல் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக வரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக வீடியோவில் சொல்லிட்டு வரோம். இப்போது நம்ம ஒவ்வொரு அறைகளும் எங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. அதாவது நம்ம போட்டிருக்க வீடியோ எதுவுமே எங்கே வரணுங்கிறத மட்டும்தான் நம்ம போடுறோம். எங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம போடுறதே இல்லை. நம்ம வரக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. எது வேணுமோ அதை மட்டும் பேசுவோம். இது தவறுங்கன்னு தவறை பற்றியே நம்ம பேச விரும்பலை. எது வரணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வீடியோவில் போட போகிறோம். ஏன்னா எல்லாரும் பெரும்பாலான மக்கள் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸை பேசுகிறத விட பாசிட்டிவான தாட்ஸை பேசணும்னா நம்மளுடைய ஆரோக்கியமும் மனநிலையும் நல்லா இருக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் இன்னும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை அடிப்படையில் வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங் மாத்திரம்தான் நம்ம அடுத்த கட்ட உயர்வுக்கு நம்மளை கொண்டு போகுது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகவே பேசுவோம். ஏன்னா வீடியோ முழுக்க முழுக்க நேர்மறையான எண்ணங்களை விதைப்பதற்காக மட்டுமே இந்த வீடியோக்கள் நம்ம பண்ணுறோம். ஸோ தொடர்ச்சியான வீடியோக்கள் இருக்குது இந்த வாஸ்துப்படி. இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே எல்லா ரூம்கள் பற்றியும் நம்ம போட போகிறோம். தண்ணியோட அமைப்பு, நில அமைப்பு இதெல்லாமே இருக்குது. தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோவில் பூஜா ரூமு எந்தெந்த இடத்துல வரலாம், அது எந்த திசையை பார்த்து வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பூஜா ரூம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி வீட்டோட எல்லா பாகங்களையும் வரலாம். ஆனால் ஜலமூலையை தவிர. ஏன் ஜலமூலையில் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜலமூலையில் நீங்கள் பூஜா ரூமை போட்டிங்கன்னா கார்னருக்கு கொண்டு வந்தால் ஒன்று கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ சாமி படத்தை வைக்க முடியாது. சாமி படம் வைக்கிறது கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ தான் வைக்கணும். அதுக்காக ஜலமூலையில் கார்னரில் வரக்கூடாது. மற்றபடி வீட்டோட எல்லா பாகங்களிலும் வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. ஏதாவது டவுட் இருந்தால் ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்புங்க. கொஞ்சம் காலத்தை வைக்கலாம். ஏன்னா நம்மளுடைய வேலைப்பளுக்களுக்கு இடையில் எல்லாத்துக்கும் கால் அட்டன் பண்ணி பேச முடியல. அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.